ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 22 பார்ட் 1. இந்த அத்தியாயத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, பாபாவை நம்பிக்கையோட தியானிக்கும் பக்தரை எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் எட்டாது. ஏன்னா துவாரகா மாயோட மடியில் இருப்பவங்களை பாபா எப்பவுமே தன்னுடைய பாதுகாப்பில் தான் வச்சுருக்கார். இந்த அத்தியாயத்தை தொடக்கத்தில் பாபாவை எப்படி தியானிக்க வேணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. இந்த சந்திரனுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது போன்று தான் பக்தனும் பாபாவை தியானித்தா பாபாவுடைய ஒளி அவங்க மனசில் தெளிவாக ஊடுருவும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபாவுடைய தோற்றத்தையும் அவர் கூறியதையும் ஆசிரியர் எப்படி விவரிக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாதங்களை பக்தியுடன் தியானி, பணிவுடன் இரு, அப்போது என்னுடைய ஒளியை நீ ஈஸியாக காண முடியும் அப்படின்றாரு. கடவுளுடைய தன்மையும் அவருடைய ரூபத்தையும் யாராலும் அளவிட முடியாது. தியானத்தில் முக்கியமானது பக்தி, பணிவு அவசியம். ஏன்னா பாபா ஒரு கருணையின் அவதாரம். பாபாவுடைய பாதங்களை நம்ம நம்பிக்கையோட கெட்டியாக பிடிச்சி தியானித்தா வாழ்க்கையோட ஆபத்துகள் நீங்கும். பாலா சாஹேப் மிரிக்கர். பாலா சாஹேப் மிரிக்கர் கோப்பர் காவனுடைய அதிகாரியாக இருக்கார். அவர் ஒரு முறை செதிலி என்ற இடத்திற்கு ஒரு டூர் போயின்னு இருக்கார். போகிற வழியில் அப்படியே பாபாவை பார்த்துட்டு மசூதியில் அவர் தரிசனம் பண்ணி அவர்கிட்ட உடல் நலம் மற்றும் வேறு விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் தொடங்கி போயிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் பாபா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். உனக்கு நம்முடைய துவாரகா மையை தெரியுமா பாலா அப்படின்னு கேட்குறாரு. பாலா சாஹேப் மிரிக்கர் அப்படியே இதை பற்றி ஒன்றும் புரியாமல் சைலண்ட்டாக உட்காந்துருக்கார். திருப்பியும் பாபா அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிய, இதுதான் துவாரகா மாயி. இந்த துவாரகா மாயில் தன்னுடைய மடியில் உட்கார்ந்துருக்கிற குழந்தைகளை எல்லாரையும் ஆபத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் அவள் தடுத்து காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மசூதி மாய் இருக்காளே ரொம்ப கருணை உள்ளவள். அவள் எளிய பக்தர்களுடைய தாய் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அவங்கள பேராபத்துகளில் இருந்து பாதுகாத்து விட்டுருவா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்தன் அவளுடைய மடியில் ஒரு முறை அமர்ந்துட்டா போகிறோம், அவனுடைய எல்லா கஷ்டங்களும் முடிவடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் அவன் இங்கே இளைப்பாறும்போது பேரானந்தமும் அவனுக்கு கிடைக்கும்னு பாபா சொல்லிடுறார். உதிய கொடுத்து தன்னுடைய கையை அவர் தலைமையில் வைத்து ஆசீர்வதித்து போகும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, உனக்கு லம்பா பாபாவை தெரியுமா அப்படின்றாரு. அதாவது பாம்பு தன்னுடைய இடது கை முட்டியை அப்படி பாம்பு மாதிரி படத்தை போண்டு ஆட்டிட்டு, அவன் ரொம்ப மோசமானவன், பயங்கரமானவன். ஆனால் அவனால் துவாரகா மாயுடைய குழந்தைகளை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறார். துவாரகா மாயி பக்தர்களை பாதுகாக்கும்போது அந்த பாம்பு தான் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்க, இதோடைய பொருள் இந்த பாலா சாஹேப் மிரிக்கருக்கு புரியல. அங்கே கூடியிருந்த பக்தர்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்காங்க. ஆனால் யாரும் பாபா கிட்ட இதை பற்றி கேட்க தைரியம் இல்லை. ஓகே அப்படின்ட்டு பாலா சாஹேப் புரியாமல் அப்படி கிளம்புறதுக்கு ஆசைப்படுறாரு. மசூதியை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ டக்குன்னு பாபா என்ன பண்ணுறாரு, நம்ம ஷாமா இருக்கார் இல்லையா, மாதவராவ் தேஷ்பாண்டே, அவரை கூப்பிட்டு, நீ கொஞ்சம் அந்த பாலா சாஹேப் மிரிக்கர் கூட சிதிலியில் போய் நீயும் அந்த சுற்றுலாவை போய் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறார். பாபாவுடைய விருப்பப்படி ஷாமா என்ன பண்ணுறாரு, பாலா சாஹேப் மிரிக்கர் கிட்ட, நானும் உங்களோட வரேன், பாபா சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாலா சாஹேப் ஷாமா கிட்ட, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு சௌரியமாக இருக்காது, அதனால் நானே தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி உன் விருப்பம்பா, பாபா சொன்னதை கேட்டால் உனக்கு நல்லது, கேட்காம போனால் அதோடைய விளைவுகளை நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா பாபாட்ட சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அவருக்கு நம்ம வந்தால் அசௌகரியமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாருன்னு. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு ஷாமாட்ட, நம்ம எப்பவுமே நல்லது தான் சொல்லணும், நன்மையை தான் எல்லாருக்கும் செய்யணும், எது விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு பாபா ஷாமா கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போதே திடீர்னு இந்த பாலா சாஹேப் மிரிக்கருக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துடுறது. இல்லை ஷாமா, நீ என் கூட வாப்பா, சிதிலிக்கு போகலான்னு சொல்லிட்டு
அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுத்துகிட்டு அந்த சிதலின்ற இடத்துக்கு நைட்டு ஒரு 9 மணி அளவில் அங்கே போய் அங்கே ஒரு மாருதி கோவிலில் தங்கிடுறாங்க. அந்த மாருதி கோவில் அதிகாரிகள் இருக்காங்களே, அந்த ஆஃபீஸ் அதிகாரிகள் அங்கே வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால அந்த கோவில் மாருதி கோவிலே ஒரு மூலையில் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு பேசிக்கொண்டு தன்னுடைய பொழுதை அப்படி கழிச்சுன்னு இருக்காங்க. ஒரு ஓரமாக உட்காந்து பாலா சாஹேப் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாயை போட்டு ஒரு செய்தித்தாளை படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய மேல் வேட்டி வந்து அந்த இடுப்பு மேலே அப்படி போடப்பட்டிருக்கு. அந்த மேல் வேட்டி பகுதியில் ஒரு பாம்பு உட்காந்துருக்கு. அது ஒரு சலசல சத்தத்தோடு அப்படியே நகர்ந்து போகிறது. அங்கே இருக்கிற பியூனுக்கு அது கேட்க அவன் உடனே ஒரு விளக்கை கொண்டு வந்து பாம்பை பார்த்து பாம்பு பாம்புன்னு ஒரு சத்தத்தை எழுப்ப உடனே பாலா சாஹேப் என்ன பண்ணுறான்னா, திகில் அடைஞ்சு ரொம்ப நடுங்கிடுறாரு. அந்த நேரத்தில் சாமாவும் அப்படியே பயத்தால் நடுங்குறாரு. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சந்தடி செய்யாமல் சில பேர் வந்து இந்த தடி குச்சியெல்லாம் எடுத்துன்னு வராங்க. நல்ல வேலையாக என்ன பண்ணுறதுன்னா, அந்த பாம்பு மெதுவாக இடுப்பை விட்டு கீழே இறங்கி இந்த பாலா சாஹேப் மிரிக்கிற விட்டு நகர்ந்து அப்படியே எங்கேயோ ஓட போகிறது. அது தள்ளி ஓடி போயிடுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய தீர்க்க தரிசனத்தினால இந்த வரப்போகிற பேராபத்து தடுக்கப்பட்டுருது. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, பாலா சாஹேப் மிரிக்கருக்கு பாபாவுடைய அன்பு இன்னும் ஆழமாக ஜாஸ்தி ஆகிடுறது. பக்தியின் மூலம் மட்டுமே தெய்வத்தை அடைய முடியும். வேதங்களும் ஆதிசேஷனும் கூட இதை பற்றி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணல. கடவுளுடைய ரூபத்தை தரிசிப்பதும் புரிந்து கொள்வதும் அவங்க பக்தர்களால் தான் முடியும். ஏன்னா அவங்க பாபாவுடைய பாதங்களே மகிழ்ச்சிக்கு ஒரே வழி என்று எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு பாபாவுடைய பாதங்களை தியானித்து அவரை அடிபணிவதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. இதனால தான் நம்ம ஏமத் பந்த் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, தியானத்துக்கும் பக்திக்கும் ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமும் அந்த தேய்பிறை அந்த 15 நாட்களில் சிறிதாக அப்படி கழியும் போது என்ன ஆகும்னா, சந்திரனுடைய பிரைட்னஸும் குறையும். அமாவாசை அப்படின்னு வந்துடுத்துன்னா அன்றைக்கி நம்மளால் சந்திரனை பார்க்கவே முடியாது. ஆனால் திரும்பியும் வளர்பிற நாட்கள் தொடங்கும்போது திருப்பியும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சந்திரனை ஆவலோடு பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாங்க. முதல் நாளில் தெரியாது, 2ஆம் நாளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஒரு மரத்தோட 2 கிளைக்கு நடுவில் அந்த பிறையை பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. அதே ஆர்வத்தோட அதே கவனத்தோடையும் நம்ம பாபாவையும் அந்த முறையில் நம்ம பார்த்தோன்னா நிச்சயமாக அவருடைய ஒளி நம்முடைய உள்ளத்தில் தெளிவாக தெரியும். பாபு சாஹேப் பூட்டி. பாபு சாஹேப் பூட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக பெரும் கோடீஸ்வரர். அவர் நாக்பூரை சேர்ந்தவர். பாபாவிட்ட ரொம்ப மிகுந்த பக்தி பூண்டவர். எப்பவுமே அடக்கமாக இருக்கிறவர். ரொம்ப பேச மாட்டார் பாபா எதிர்க்க. அவர் ஒரு சமாதி கட்டியிருக்கார் இல்லையா, அதில் தான் இப்போ பாபா வந்து அதில் தங்கி நம்ம பக்தர்களை ஆசீர்வாதம் செஞ்சுட்டுருக்கார். அந்த பாபு சாஹேப் பூட்டி நானா சாஹேப் டேங்லி அப்படின்ற ஒரு ஜோசியரோட கலந்து பேசிட்டுருக்கார் ஒரு நாளைக்கு. அப்போது அந்த நாள் உனக்கு ஒரு அமங்கலமான நாள்னு அந்த நானா சாஹேப் டேங்லே சொல்லிடுறாரு. இது வந்து என்ன பண்ணுறது, பாபு சாஹேப் பூட்டியை இருப்பு கொள்ளாமல் செஞ்சிடுறது. அவர் வழக்கம் போல் மசூதிக்கு வந்து பாபாட்ட தஞ்சம் அடைஞ்சிடுறாரு. இந்த நானா என்ன சொல்கிறாரு, அதாவது நானா சாஹேப் டேங்லேவை பாபா ஷாட்டா நானா என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறானா அந்த ஜோசியை. அவன் சொல்கிறபடி சொல்லட்டான், நீ அதை பற்றி கவலைப்படாத, அவர்கிட்ட நீ தைரியமாக திரும்பி சொல்லு, சாவு எப்படி என்ன அன்றதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நீ போய் தைரியமாக சொல்லுப்பா அப்படின்றாரு. பாபு சாஹேப் பூட்டி என்ன பண்ணுறாருன்னா, அன்றைக்கி சாயந்தரம் தன்னுடைய இயற்கை கடன்களை செய்வதற்கோசரம் ஒரு தனி இடத்துக்கு போகிறாரு. அவருக்கு பின்னாலேயே ஒரு அசிஸ்டண்ட்டும் போகிறான். அந்த இடத்துல ஒரு பாம்பை பார்த்துடுறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு தடியோ ஒரு கல்லோ வச்சு அந்த பாம்பை துரத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் அந்த வேலையாள் தடியோட திரும்பி வர்றதுக்குள்ளே அந்த பாம்பு எங்கேயோ மறைஞ்சி புதருக்குள்ளே போயிடுறது. அப்போது பாபா சொல்கிறார் இல்லையா, அந்த நானா, அதாவது நானா சாஹேப் டேங்லே, அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ பாபாவுடைய அஞ்ச வேண்டாம் அப்படின்ற மொழியை பாபு சாஹேப் பூட்டி மகிழ்ச்சியோட நினைவு வந்து பாபாவுக்கு ஒரு பெரிய வந்தனத்தை செஞ்சிடுறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.